மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் நினைவு நாளில் நீங்காத அவரின் நினைவுகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மயிலாடுதுறை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். தமிழக மக்களும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரிய வந்தது. அதே போல இன்னைக்கு அரசியலில் இருக்குன்னா தலைவர் கேப்டன் அவர்கள் 2 ஆளுமைகள் ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக 2 ஆளும் தலைவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் யாரும் கிடையாது. ஒரு தலைவர் மாதிரி ஃபைட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எந்த தலைவரும் இனிமேல் பிறந்து வர முடியாது. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, நீங்க எப்படி சொல்றீங்க? மறைஞ்சிட்டாருன்னு ஊரு சொல்லு, உலக சொல்லு. ஆனா எங்களுக்கெல்லாம் கேப்டன் எங்களை விட்டு மறையல. அதே மாதிரி பெரிய ஆளுமை இருக்கிற காலத்துல கேப்டன் ஒரு பேர் கட்சி தலைவரா வந்தார். எங்களெல்லாம் ஒரு ரசிகர் மன்றமா ஆக்கி, எங்களெல்லாம் ஒரு இன்னைக்கு தலைவராக்கி கட்சி அமைச்சு இதற்கு எதிர்கட்சி தலைவர் அமைச்சிருக்காருன்னா இருக்குது ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். அதே மாதிரி கலைத்துறை எடுத்துட்டாங்க, அரசியல் துறை எடுத்துக்கிட்டாலும் கேப்டனுக்கு யாருமே. கேப்டனோட படத்தை பார்த்து வளர்ந்தாங்க. அவரோட வசனங்களையும் அவரோட நடிப்பையும் பார்த்து இது தான் கேப்டனோட ரசிகரானோம். கேப்டன் இல்லாதது ரொம்ப ரொம்ப இல்லை, பெரிய இழப்பு தான் எங்களுக்கு. அது 2 வருஷம் ரொம்ப சிரமமா இருந்தது. அவர் எங்க வீட்டுல ஒருத்தவர், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை மீண்டு வரத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம். இப்ப தம்பி சண்முகபாண்டியனோட கண்டிப்பா பாக்குறப்ப கேப்டனே திருப்பி நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தாரு. அவர் காலகட்டத்துல கருப்பா இருக்கிறவங்க கூட நடிக்கவே மாட்டார். பல நடிகைகள் அவரை அவர் கூட நடிக்க மறுத்தாங்க. அந்த நிலைமையை மாற்றி ஒரு கருப்பாவும் இருக்கவங்க கூட நடிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வரலான்னு அவரு கூட நடிச்சுதான் ப்ரூவ் பண்ணாங்க எல்லா நடிகையுமே. தர்மத்தாய் அழுகிறது, அதான் உண்மை. தர்மத்தாய் அழுகுறது. தலைவர் தன்னோட மகனை இழந்ததே அழுகுது. தன்னோட மகனை இழந்துட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கு. அதான் உண்மை. தர்மம் 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 அவர் இருக்கிறாரு, தர்மம் தான் வேண்டிகிட்டே இருக்கு. மக்கள் குரல் பகுதியில் மயிலாடுதுறை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.